கீதாஞ்சலியை ஆங்கிலத்தில் வடித்து நொபல் பரிசு பெற்ற தாகூர் அதை அவரது தாய்மொழியான வங்க மொழியில்தான் முதலில் எழுதினார். பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் ஆங்கிலத்தில் உரை நிகழ்த்துவதுதான் மரபு. அந்த மரபை உடைத்து வங்க மொழியில் பேருரையாற்றினார். பாரிஸ்டர் பட்டம் பெற்ற காந்தி குஜராத்தில்தான் தன் சுயசரிதையை வரைந்தார். தாய்மொழி மூலம் கல்வி பெறும்போதுதான் சிந்தனை திறன் கூடும் என்று அறிஞர்கள் அனைவரும் அறிவுறுத்தி உள்ளனர். தொடக்க பள்ளி முதல் கல்லூரி வரை தமிழை பயிற்று மொழியாக்கும் போதுதான் தமிழ் உண்மையில் ஆட்சி மொழியாக அரியணையில் அமரும். அப்போதுதான் தமிழ் அறிந்தவர்களுக்கே வேலை என்ற சூழல் கனியும். நம் மண்ணில் தொழில் செய்வோரில் 90 விழுக்காடு எழுத்தறிவற்றவர்கள். தமிழில் அறிவியல் சார்ந்த கல்வியும் பயிற்சியும் இவர்களுக்கு வாய்க்கும் போதுதான் உற்பத்தி திறன் உயரும். வயிற்று பிழைப்பே வாழ்க்கையாகிவிட்ட நிலையில் நவீன அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்து தமிழை பயன்படுத்த அரசு எடுத்திருக்கும் முயற்சிகள் என்னென்ன என்பதுதான் இன்றைய இளைஞர்களுக்கு முக்கியம். தாய்மொழியை ஒரு பாடமாக கூட படிக்காமல் ஒருவர் முனைவர் பட்டம் வரை பெற முடியும் என்றால் அது தமிழகத்தில் மட்டும்தான் சாத்தியம். அதனால்தான் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் தேர்வில் 85,000 பேர் ஃபெயில் ஆனார்கள். முத்தமிழ் அறிஞர் கியாபே விஸ்வநாதம் அவர்கள் தன் இறுதி காலத்தில் இருமொழி கொள்கையில் தமிழ் மொழியை ஒரு பாடமாக கூட கட்டாயப்படுத்தாதது ஓர் அபத்தம் என்று திருவாய் மலர்ந்தார். தீந்தமிழே, உன்னை மொழிகளுக்கெல்லாம் முதல் மொழி என்றார். அதனால் உன்னை முதலாக போட்டு வியாபாரம் தொடங்கிவிட்டார். நன்றி, வணக்கம்.